வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் தாய்லாந்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இந்தியாவும் தாய்லாந்தும் வரலாற்று ரீதியாக மிக இணக்கமான உறவுகளை கொண்டுள்ளதாகவும் வெளியுறவுச் செயலர் திரு ஜெய்தீப் மஜும்தார் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை, இந்தோ பசிபிக் தொலைநோக்கு பார்வை மற்றும் பிம்ஸ்டெக் ஆகியவற்றில் தாய்லாந்து முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜெய்தீப் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 120வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் இந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். மியான்மரில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் காலை நிலவரப்படி 694ஆக உயர்ந்துள்ளது என்று அந்நாட்டு ராணுவ தலைவர் தெரிவித்துள்ளார். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய வெளியுறவுச் செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அமெரிக்க துணை வெளியுறவுச் செயலர் திரு கிறிஸ்டோபர் லாண்டாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அப்போது இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான நீண்ட கூட்டாண்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மேலும் வர்த்தகம், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, போக்குவரத்து மற்றும் குடியேற்றம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. யுகாதி புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் மக்கள் அனைவருக்கும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.